சிம்பிளான சிக்கன் கிரேவி தான். கொஞ்சம் வித்தியாசமான சுவையில் பண்ணலாம். வாங்க இதை ஈஸியாக எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். நம்ம ஈரோடு அம்மாச்சி மசாலா வகைகள் எல்லாமே ஃபஸ்ட்டு குவாலிட்டி இன்க்ரீடியன்ட்ஸ் தான் பயன்படுத்துகிறோம். வாங்குகிற பொருட்கள் எல்லாமே முறையாக ஜலிச்சு பொன் வறுவலாக வறுத்து சரியான பதத்தில் அரைக்கிறோம். அரைச்ச மசாலாவை நல்லா ஆற வச்சு மறுபடியும் ஜலிச்சு சரியான அளவில் பேக் பண்ணி உங்கள் வீட்டுக்கே சேஃப் அண்ட் செக்யூர்டாக டெலிவரி பண்ணுறோம். நம்ம மசாலா வகைகள் மற்றும் சத்து மாவு, ரெடிமேட் இட்லி மாவு, இடியாப்ப மாவு எல்லாமே நீங்கள் வாட்ஸ்அப் மற்றும் வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணி வாங்கலாம். இதில் ரொம்ப முக்கியமான விஷயம், இது ஃபுல் அண்ட் ஃபுல் பியூர் ஹோம்மேட் மசாலா. நம்ம எல்லாருக்குமே ஆரோக்கியம் தானேங்க முக்கியம். பாருங்கள், இதை செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், நீங்கள் சிக்கன் மசாலா போட்டு தான் நம்ம செய்ய போகிறோம். அதுலேயே நம்ம பட்டை கிராம்பு எல்லாமே போட்டிருக்கிறதுனால வேறு எதுவும் போடணும்னு அவசியம் இல்லை. அதனால் கருவேப்பிலை மட்டும் ஒரு இனுக்கு அளவுக்கு போட்டுக்கலாம். இந்த சிக்கனுக்கு 2 கைப்பிடி அளவுக்கு பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம். இதிலே கொஞ்சம் மல்லி இலையும் போட்டுக்குவோம். பாருங்க, 1/2 கிலோ சிக்கனுக்கு நான் இந்த அளவுக்கு இஞ்சி எடுத்திருக்கேன். இஞ்சியும் போட்டுக்கலாம். பூண்டு ஒரு 6 பல்லு பூண்டு எடுத்து வச்சுருக்கேன், இதையும் போட்டுக்குவோம். இதுலேயே கொஞ்சமாக கொத்தமல்லி இலை, பாருங்க இதுலேயே கொஞ்சமாக புதினா இலை, பாருங்க இதில் ஒரு இனுக்கு கருவேப்பிலை, இதையும் போட்டுக்குவோம். இதில் 2 சில்லு தேங்காவை நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், இதையும் போட்டுக்கலாம். பாருங்க இதில் ஒரே ஒரு பச்சை மிளகாய், 1/4 ஸ்பூனோட கம்மியாக மிளகு போட்டுக்கலாம். பல்ஸில் போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி, தண்ணி ஊற்றுறதுக்கு பதில் 2 ஸ்பூன் தயிர் ஊற்றிக்கலாம். ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்க, இப்போ அரைக்கிறதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்ற வேண்டாம். தண்ணிக்கு பதில் இந்த தயிர் ஊற்றிக்குங்க. இந்த தயிர் ஊற்றி செய்யறதுனால சிக்கன் நல்லா சாஃப்டாக நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதுக்கப்புறம் இன்றைக்கி நம்ம தக்காளியே போடுறதுனால இந்த தயிர் சேர்த்து செய்யறதுனால சிக்கனோட டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். பாருங்க, வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ என்ன பண்ணலாம், நான் 1/2 கிலோ சிக்கன் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் சதையும் எலும்புமா இருக்கிற மாதிரி பீஸாக எடுத்துக்கோங்க. இந்த சிக்கனுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு உப்பையே இந்த ஸ்டேஜில் போட்டுடலாம். அப்போ தான் சிக்கனுக்குள்ளெல்லாம் உப்பு நல்லா உரைக்கும். பாருங்கள், சிக்கனை உப்பு போட்டு நல்லா இந்த மாதிரி வதக்கியாச்சு. நல்லா உருண்டு வந்துடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணலாம், 1 நிமிஷம் மட்டும் தட்டை வச்சு மூடி வைக்கலாம். நல்லா வெந்துடும். உள்ளுக்குள்ளே உப்பெல்லாம் நல்லா பிடிச்சிக்கும். 1 நிமிஷம் மட்டும் ஹை ஃப்ளேமில் வச்சு மூடி வைக்கலாம். பாருங்கள், மூடி வச்ச உடனே நல்லா அந்த மாதிரி நல்லா சாஃப்டாக நல்லா வெந்துருச்சு. பாருங்கள், இப்போ நல்லா ஒரு வாட்டி கலக்கி விட்டுலாம். இது நம்ம தண்ணியெலாம் எதுவுமே சேர்க்கலை. இந்த சிக்கனில் இருக்க தண்ணியே வந்துருச்சு. அதுலேயே வெந்தும் போது நமக்கு சிக்கன் நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். பாருங்கள், வச்சு காட்டுறேன். வேறு நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. பாருங்கள், இப்போ என்ன பண்ணலாம், காரத்துக்கு அப்படின்னு பார்த்தா சிக்கன் மசாலா இருக்கு இல்லையா, இது நம்ம வீட்டு சிக்கன் மசாலா அப்படின்னு நம்மளோட வெப்சைட்டில் எல்லாம் கிடைக்கிது. வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. இப்போ இதில் 1/2 ஸ்பூன், இந்த ஸ்பூனில் 1/2 ஸ்பூன் மட்டும் போட்டால் போதும், சரியாக இருக்கும். பாருங்கள், இப்போயுமே நம்ம தண்ணி எதுவும் ஊற்ற வேண்டாம். இப்போ 1 நிமிஷத்துக்கு தட்டை வச்சு மூடி வைக்கலாம். இதுலேயே வேகட்டும். பாருங்கள், இப்போ எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. பாருங்கள், இப்போ இதில் உப்பு காரம் எல்லாமே நல்லா பிடிச்சிருக்கும். பாருங்கள், இப்போ தேங்காய் நல்லா அரைச்சாச்சு. இந்த தயிர்லாம் ஊற்றி நல்லா நைஸாக இந்த அளவுக்கு அரைச்சிக்கோங்க. இப்போ இந்த தேங்காயை இதில் ஊற்றிடலாம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். இது வரைக்கும் நம்ம தண்ணியே சேர்க்கலை.
இன்னும் ஒரு 3 நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேமில் வைப்போம். அதுக்கப்புறம் என்ன பண்ணணுங்கிறத பார்க்கலாம். தட்டை வச்சு நல்லா மூடி வச்சிடலாம். பாருங்க இப்போ எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சிக்கன் பாருங்க, சிக்கன் நல்லா அந்த மாதிரி ஒரு வாட்டி கிளறி விட்டுறலாம். சிக்கனுக்கு கொஞ்சமாக லெமன் புழிஞ்சு விடலாம். அது இறக்க போகிற நேரத்துக்கு புழிஞ்சிட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இப்போ இதில் கொஞ்சமாக மல்லி இலையும் தூவி விட்டுறலாம். இதே மெத்தடில் தக்காளி எல்லாம் சேர்க்காம நீங்களும் இந்த சிக்கன் மசாலா வச்சுட்டு இங்கே செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா இதுக்கு சப்பாத்திக்கு, பூரிக்கு, சாதத்துக்கெல்லாம் பிணைஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதே மாதிரி ஒரு சிக்கன் கிரேவியை உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு அவங்களுக்கெல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.